வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிஜி கிரியேஷன் சேனல். இன்று இந்தியா முழுவதும் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், நீட் தேர்வை மையமாக கொண்டு நடைபெற்ற மாணவர்களின் போராட்டம். இந்த போராட்டம் ஏன் தொடங்கியது? மாணவர்கள் ஏன் தெருக்களில் இறங்கினார்கள்? அவர்களின் கோரிக்கைகள் என்ன? அரசு என்ன பதில் அளித்தது? இறுதியில் எப்படி இந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது? இவை அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் இது வெறும் ஒரு செய்தி அல்ல, இது லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றிய விவகாரம். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுக்காக இந்தியா முழுவதும் பல லட்சம் மாணவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். பலர் 1 வருடம், 2 வருடம், சிலர் 3 ஆண்டுகள் கூட பயிற்சி பெற்று இந்த தேர்வுக்கு தயாராகின்றார்கள். அவர்களின் ஒரே கனவு மருத்துவராக வேண்டும். ஆனால் ஒரு மாணவர் நேர்மையாக உழைத்து தேர்வு எழுதும்போது தேர்வு முறையில் முறைகேடு நடந்ததாக செய்திகள் வெளியானால் அந்த மாணவரின் மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அதுவே இந்த போராட்டத்தின் அடிப்படை காரணமாக அமைந்தது. மாணவர்கள் கூறியது என்ன? நாங்கள் நேர்மையாக உழைத்தோம், ஆனால் யாராவது முறைகேடு செய்து அதிக மதிப்பெண் பெற்றிருந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய அநீதி. இந்த கருத்தை பல மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் வெளிப்படுத்தினர். இதையடுத்து நாடு முழுவதும் பல இடங்களில் மாணவர்கள் அமைதியான போராட்டங்களை நடத்தத் தொடங்கினர். சிலர் கல்லூரி வளாகங்களில் போராட்டம் நடத்தினர், சிலர் சாலைகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர், சிலர் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். அனைவரும் கேட்ட ஒரே விஷயம்: தேர்வு முறை வெளிப்படையாக இருக்க வேண்டும், தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதன் காரணமாக இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரிய விவாதமாக மாறியது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் மாணவர்கள் அமைதியாகவும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட வழிகளிலும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உண்மைகளை விசாரித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறதும் அவசியமாகும். முதலில் நீட் என்ற தேர்வு ஏன் இவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MPPS, PDS போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் கட்டாயமாக எழுத வேண்டிய நுழைவுத் தேர்வுதான் நீட். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். ஆனால் மருத்துவக் கல்லூரிகளில் கிடைக்கும் இடங்களின் எண்ணிக்கை அதைவிட மிகவும் குறைவு. அதனால் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அளவுக்கு முக்கியமானதாகிறது. இதனால்தான் தேர்வின் நம்பகத்தன்மை மிகவும் முக்கியமானது என்று மாணவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு நீட் தேர்வு தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களிலும் செய்திகளிலும் வெளியாக தொடங்கின. சில இடங்களில் வினாத்தாள் கசிவு நடந்ததாகவும் சில இடங்களில் முறைகேடுகள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த குற்றச்சாட்டுகள் வெளியான பிறகு இது உண்மையா பொய்யா முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பிலிருந்தும் எழுந்தது. பல மாணவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால், நாங்கள் பல மாதங்கள், சிலர் பல ஆண்டுகள் உழைத்து இந்த தேர்வுக்கு தயாரானோம். தேர்வு முறையில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு ஆதரவாக பல மாணவர் அமைப்புகள் குரல் கொடுத்தன. சில மாநிலங்களில் மாணவர்கள் அமைதியான ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். சில இடங்களில் மனுக்கள் அளிக்கப்பட்டன. சமூக ஊடகங்களில் #NEET என்ற ஹேஷ்டேக் அதிகமாக பகிரப்பட்டது. இந்த விவகாரம் அரசியல் கட்சிகள், கல்வியாளர்கள், மருத்துவர்கள், பெற்றோர்கள் என பல தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சில புகார்களின் அடிப்படையில் விசாரணைகளை தொடங்கினர். மாணவர்களின் முக்கிய கோரிக்கைகள் என்ன? தேர்வு முறையில் முழு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். முறைகேடு நடந்திருந்தால் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேர்மையாக தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த அநீதியும் ஏற்படக்கூடாது. இந்த கோரிக்கைகளே போராட்டத்தின் மையக் கருத்தாக இருந்தன. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. காரணம், இது ஒரு தேர்வு பற்றிய விவகாரம் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவுகள் மற்றும் எதிர்காலம் தொடர்பான விஷயமாகும். அதனால் ஒவ்வொரு தகவலையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே பார்க்க வேண்டும். சமூக ஊடகங்களில் வரும் உறுதி செய்யப்படாத தகவல்களை நம்பாமல் இருப்பதும் மிகவும் முக்கியம். ஒரு தேர்வு என்பது வெறும் கேள்விகளும் பதில்களும் மட்டுமல்ல, அது ஒரு மாணவரின் பல ஆண்டுகால உழைப்பு, பெற்றோரின் கனவு,
ஆசிரியர்களின் முயற்சி, குடும்பத்தின் எதிர்பார்ப்பு ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது. அதனால்தான் தேர்வின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகங்கள் எழுந்தபோது பல மாணவர்கள் மனவேதனை அடைந்தனர். சில மாணவர்கள், நாங்கள் பகலும் இரவும் படித்தோம், எங்களின் உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்க வேண்டும் என்று கூறினர். பல பெற்றோர்களும் இதே கருத்தை பகிர்ந்தனர். சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் மிக வேகமாக பரவியது. பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டனர். சிலர் தேர்வு முறையில் மாற்றங்கள் தேவை என்றனர். சிலர் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புகார்களை ஆய்வு செய்ய தொடங்கினர். அதே நேரத்தில் மாணவர் அமைப்புகள் அமைதியான முறையில் தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்தன. போராட்டம் நடைபெற்ற பல இடங்களில் மாணவர்கள் ஒரே கருத்தை வலியுறுத்தினர்: நாங்கள் நீதி மட்டுமே கேட்கிறோம். இது அரசியல் விவாதமாக மட்டும் இல்லாமல் கல்வி அமைப்பின் மீதான நம்பிக்கையை பற்றிய விவாதமாகவும் மாறியது. இதற்கிடையில் அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாணவர்களின் கருத்துக்களை கேட்டதாகவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகின. பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்புகள் தங்களது அடுத்த கட்ட முடிவுகளை அறிவித்தன. இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வி மிகவும் முக்கியம். அதேபோல் கல்வி முறையின் மீது மாணவர்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். தேர்வு முறை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதே பெரும்பாலான மாணவர்களின் எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் எந்த குற்றச்சாட்டும் வந்தாலும் அது முழுமையாக விசாரிக்கப்பட்டு பெற்று உண்மைகள் வெளிவருவது அவசியம். நண்பர்களே, இந்த விவகாரத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் தீர்வுகள் கிடைப்பதே அனைவரின் விருப்பமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு மாணவர் மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் பல ஆண்டுகள் உழைக்கிறார். காலையில் எழுந்து படிப்பது, பயிற்சி வகுப்புகளுக்கு செல்வது, மாதிரி தேர்வுகள் எழுதுவது, தூக்கத்தை தியாகம் செய்து படிப்பது, இவை அனைத்தும் ஒரு கனவுக்காகத்தான். அந்த கனவு ஒரு தேர்வின் மீது தங்கியிருக்கும் போது அந்த தேர்வு குறித்து சந்தேகங்கள் எழுந்தால் மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதன் காரணமாக பல மாணவர்கள் மன அழுத்தத்தையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தினர். பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து கவலை தெரிவித்தனர். அதே நேரத்தில் கல்வி நிபுணர்கள் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தனர். அவர்கள் கூறியது என்னவென்றால், ஒரு போட்டித் தேர்வின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதே அதன் மிகப்பெரிய பலம். அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இதனால் தேர்வு நடத்தும் அமைப்புகள் மேலும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றங்களிலும் அரசு மட்டத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்றும் உண்மைகள் வெளிவர வேண்டும் என்றும் பல தரப்பினர் வலியுறுத்தினர். இங்கே நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். குற்றச்சாட்டு என்பது ஒரு விஷயம், அது நிரூபிக்கப்படுவது இன்னொரு விஷயம். எனவே அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவுகளே இறுதி உண்மையை தீர்மானிக்கும். அதனால் சமூக ஊடகங்களில் வரும் ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். நண்பர்களே, இந்த போராட்டம் ஒரு தேர்வு பற்றிய விவகாரம் மட்டுமல்ல. இது இந்திய கல்வி அமைப்பில் வெளிப்படைத்தன்மை, மாணவர்களின் நம்பிக்கை மற்றும் சமமான வாய்ப்பு ஆகியவற்றை பற்றிய பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. எதிர்காலத்தில் தேர்வு நடைமுறைகளில் மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் கண்காணிப்பு முறைகள் அதிகரிக்கலாம் என்று பல கல்வி நிபுணர்கள் கருதுகின்றனர். இறுதியாக, இந்த விவகாரத்தில் உண்மை எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாதவர்கள் மாணவர்கள்தான். அவர்களின் உழைப்பும் கனவுகளும் எதிர்காலமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, எந்தொரு ஜனநாயக நாட்டிலும் மக்கள் தங்களது கருத்துக்களை அமைதியான முறையில் வெளிப்படுத்த உரிமை உள்ளது. அதேபோல் அரசு மற்றும் அதிகாரிகள் அந்த கருத்துக்களை கேட்டு சட்டப்படி தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதும் முக்கியமான பொறுப்பாகும். நீட் தொடர்பான இந்த விவகாரம் நாடு முழுவதும் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கியது. மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதிகாரிகள் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. ஒரு மாணவரின் மதிப்பெண் என்பது வெறும் ஒரு எண் அல்ல, அது அவருடைய பல ஆண்டுகால உழைப்பின் அடையாளம். அதனால் எந்த தேர்வாக இருந்தாலும் அது நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற வேண்டும். இப்போது பல மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் வதந்திகளை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பின்பற்றுங்கள்.
படிப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள். ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்பதற்காக உங்கள் கனவை கைவிடாதீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறும் மாணவர்கள் சவால்கள் வந்தாலும் முயற்சியை நிறுத்த மாட்டார்கள். பெற்றோர்களுக்கும் ஒரு வேண்டுகோள்: உங்கள் குழந்தைகளுக்கு தேவையற்ற அழுத்தத்தை கொடுக்காதீர்கள். அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுங்கள். மாணவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள்: சமூக ஊடகங்களில் வரும் ஒவ்வொரு தகவலையும் நம்பாமல் உண்மையான தகவல்களை மட்டும் அறிந்து செயல்படுங்கள். நண்பர்களே, கல்வி என்பது ஒரு நாட்டின் எதிர்காலம். மாணவர்கள் அந்த எதிர்காலத்தின் அடித்தளம். அவர்களின் நம்பிக்கையை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? நீட் தேர்வு முறையில் மாற்றங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை மரியாதையுடன் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இது போன்ற கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு அறிவிப்புகள் மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புதிய மற்றும் பயனுள்ள தகவலுடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் குகன். நன்றி, வணக்கம்.